ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. எப்பொழுதுமே இட்லி தோசை போர் அடிக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். அதே போல் வெஜிடபிள்ஸும் நம்ம உடம்புல போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது, அப்படியே சூடாக சாப்பிட்றலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தோசைக்கெலாம் நம்ம என்ன சைடிஷ் யூஸ் பண்ணுவோமோ உங்களுக்கு பிடிச்ச சைடிஷை இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுள்ள மசூர் தால் சேர்க்குறேன். மசூர் தால் சேர்க்க விருப்பப்படலைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுள்ள பச்சரிசி சேர்த்துக்கிறேன். மாவு பச்சரிசி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டில் எந்த பச்சரிசி இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. டம்ளரில் அளந்தாலும் அதே அளவு தாங்க. 1 கப் அளவுள்ள பருப்புக்கு 1/2 கப் அளவுள்ள அரிசி நல்லா ஒரு 3-4 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுடுங்க. ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊறட்டும். அதுக்கு மேலே ஊறினாலும் தவறில்லை. இப்போ பாருங்கள், தெளிவாக நல்லா இருக்குது. தண்ணி நல்ல ஊறியும் வந்திருக்கு இந்த பருப்பும் அரிசியும். இது போல் நல்லா ஊறின பருப்பு அரிசியை தண்ணியெல்லாம் இருத்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு இட்லி மாவு பதத்துக்கோ இல்லை ஒரு தோசை மாவு பதத்துக்கோ இதை அரைச்சிக்கோங்க. தோசை மாவு சில சமயம் நம்ம கொஞ்சம் தண்ணியாக கரைப்போம், அது போல் இருக்க வேணாம். இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுவில் இருக்க பதத்தில் இது போல் அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதே போல் நம்ம வச்சுருக்க மொத்த அரிசி பருப்பை சேர்த்து அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 இன்ச்சு நீளமில் இஞ்சி துண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேருங்க இஞ்சி. அதே போல் பூண்டு பற்கள் தோலோடவே சேர்த்துக்கலாம், தவறில்லை. ஒரு 6 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலை இலைகளை இதனோடையே சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலைகள் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் இதுலேயே கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் பவுலில் சேர்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப மையவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப திரியாகவும் அரைக்கக்கூடாது. தோசை மாவு பதத்தில் அரைச்சிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க பீன்ஸு சேர்த்துருக்கேன். பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 பீன்ஸ் இருக்கும், அதை நல்லா மெல்லிசாக நறுக்கி எடுத்து சேர்த்தாச்சு. நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்க கேரட்டில் பாதி கேரட்டை துருவி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். கோஸ் இருந்ததுன்னா கோஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக வதக்கிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். 2 கைப்பிடி அளவுள்ள துருவின தேங்காய் இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து செய்யும் பொழுது சுவை நல்லாயிருக்கும். சப்போஸ் வீட்டில் அந்த சமயத்தில் தேங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் தேங்காய் சேர்த்து செய்யும் பொழுது சுவை நல்லா இருக்குங்க. அதனால் கூடிய மட்டும் தேங்காயை சேர்த்து செய்யுங்க. அதே போல் தேங்காய் நம்ம உடம்புல சேரும் பொழுது இந்த வயிற்று புண் வாய்ப்புண்ணெலாம் வராமல் அவாய்ட் பண்ணும். அதனால தான் இந்த பதம் பாருங்கள், இது போல் இருக்கணும். நமக்கு நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா பார்த்துக்கோங்க. இப்போது நல்ல ஒரு தோசைக்கல் சூடேறிட்டுருக்கு. அதில் ஆல்ரெடி நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நமக்கு தேவையான அளவு மாவு 1 கரண்டி அளவுள்ள மாவு எடுத்துகிட்டு ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இது போல் நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கீழ்ப்பக்கம் சீக்கிரமாகவே கருகிடும். அதனால் ஓரளவு நல்லா வெந்த பிறகு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் இதில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் விடுறேன். விட்டு மிதமான தீயில வச்சு கீழ்ப்பக்கம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆன பிறகு இதை திருப்பி போட்டுக்கலாம். சில சமயம் எண்ணெய் இருக்கும் பொழுது ஒரே தோசை கரண்டில் திருப்பி போட வராது. அப்படி இருக்க சமயத்தில் நீங்கள் சப்போர்ட்டிவ்க்கு இன்னொரு தோசை கரண்டி இந்த சைடு விட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், அடிப்பக்கம் எந்தளவு நல்ல ஒரு பொன்னிறமாக இருக்குது. அதே போல் 2 பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த அடை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சுவையான அடை இது. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங்கில் கண்ட ஸ்நாக்ஸ்லாம் தராமல் அந்த சமயத்தில் இது போல் ஒரு டிஃபன் செஞ்சு கொடுத்திங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஈவினிங் தான் இல்லை, மார்னிங் நைட்டு கூட நம்ம டிஃபனுக்கு இந்த ரெசிப்பியை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. தவறி கூட வேலை சீக்கிரமாக முடியணும் அப்படின்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கருகிடும், ஆனால் நமக்கு வேகாது மாவு. அதனால தான் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க.
இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.